கடந்த 30 ஆண்டுகளில் இதுபோல லட்சக்கணக்கானவரை திரட்டி பேரணி நடத்தியிருக்கிறோம், மாநாடு நடத்தியிருக்கிறோம். நமக்குத்தான் தெரியும் எவ்வளவு மக்கள் வருகிறார்கள் என்று. காவல்துறையினருக்கு அது யூகத்தின் அடிப்படையிலே தீர்மானிக்க முடியாது. நாம் சொல்லுகிற அளவுக்கு ஏற்ப அவர்கள் இடத்தை ஒதுக்குவார்கள், பாதுகாப்பை தருவார்கள். இதுதான் கடந்த காலங்களில் நாம் அறிந்த ஒன்று. ஆகவே நம்மை நோக்கி வருகிறவர்கள் எத்தகைய சக்திகளாக இருக்கிறார்கள், எவ்வளவு துடிப்புள்ளவர்களாக இருக்கிறார்கள், எத்தனை லட்சம் பேர் இத்தனை மணி நேரத்தில் திரளுவார்கள், ஒரே இடத்தில் அவ்வளவு பேரை நீண்ட நேரம் தேங்க வைப்பது எவ்வளவு ஆபத்தானது, எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டு ஒரு கட்சி தலைவர் அதற்கான செயல் திட்டங்களை வரையறுக்க வேண்டும் என்பதுதான் நான் கற்றுக்கொண்ட பாடம். இரவோடு இரவாக அவர் அங்கே போயிருப்பது மிகப்பெரிய அளவிலே ஆறுதலை அளிக்கிறது. அமைச்சர்கள் பலரும் இங்கே களத்தில் நிற்கிறார்கள். பாதிக்கப்பட்டோருக்கு ஆறுதல் வழங்குகிறார்கள். இந்த நடவடிக்கை பாராட்டுதலுக்குரியது. நேற்று டிஜிபி சார் பேசும்போது 10,000 பேர் கூடுவாங்கன்னு தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதை விட கொஞ்சம் அதிகமாக கூடலாம் நாங்கள் எதிர்பார்த்தோம். 500 பேர் போலீஸ் பாதுகாப்பு போட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக விஜயுடைய இந்த பிரச்சாரத்துக்கு பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் மக்கள் வராங்க. அப்படி இருக்கும்போது 500 பேருங்கிறது சரியான ஒரு இதுவாக, அது ஒரு பாதுகாப்பு குறைபாடு காவல்துறை ஏற்படுத்தப்படுது. இப்போ ரொம்ப துயரத்தில் நாம் உறைந்து கிடக்கிற போது இவர்தான் காரணம் அவர்தான் காரணம் என்று குற்றம் சுமத்துவது, அந்த பாணியிலே பேசுவது என்பது ஏற்புடையதாக நான் கருதவில்லை. இதை விசாரிப்பதற்கு அருணா ஜெகதீசன் நீதியரசருடைய தலைமையில் ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே என்ன பிரச்சனைகள், இந்த பாதிப்புக்கு பின்னணி காரணங்கள் என்ன என்பது குறித்து அந்த ஆணையம் விரிவாக விசாரணை நடத்தும் என்று நான் நம்புகிறேன். அந்த அறிக்கையை அடிப்படையாக கொண்டு பின்வரும் காலங்களில் இதுபோன்ற பாதிப்புகள் ஏற்படாத வகையில் காவல்துறையினர் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இப்படியெல்லாம் பாதிப்பு ஏற்பட்டுவிடக்கூடாது என்கிற அடிப்படையில் தான் காவல்துறையினர் சில நிபந்தனைகளை நமக்கு வழங்குகிறார்கள். அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு நாம் செயல்படுகிற போது ஓரளவுக்காவது பாதிப்புகள் நேராமல் தவிர்க்க முடியும். தொடக்கத்தில் நாங்களும் காவல்துறையினருக்கு எதிராக பேசியிருக்கிறோம். ஆனால் இதுபோன்ற பெரும் திரளை திரட்டுகிற போது காவல்துறையினருக்கு நாம் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டியது கட்டாயமானது என்பதை உணர்ந்திருக்கிறோம். ஆகவே இதில் பாதுகாப்பு வழங்குவதற்கு காவல்துறை தவறிவிட்டது என்று நாம் போகிற போக்கிலே சொல்லிவிட முடியாது. வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாரு, முகநூலில் ட்விட்டரில் பதிவு செய்திருக்கிறார். அவர் மீண்டும் அந்த மக்களை சந்திக்க செல்வார் என்று நான் நம்புகிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.